Hi, hello மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு TUG. நான் உங்க ஐஸ் கார்த்திக். அண்ட் இந்த ஒரு வீடியோல நமக்கு இந்த OB50 அப்டேட்டுக்கு அப்புறமா பண்ண போற ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். என்னென்ன ஸ்டோர்ல அப்டேட் பண்ண போறாங்க, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து புதுசா ஆட் பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி ஒரு சில லீக்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இத பத்தி நான் உங்களுக்கு டீடைலா இந்த வீடியோக்குள்ள சொல்றேன். மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா நருட்டோ சாப்டர் 2 பேஸ் பண்ணி நிறைய பவர்ஸ் நம்ம கேம்க்குள்ள வந்து வரப்போகுது இல்லையா. இந்த பவர்ஸை சாப்டர் 1 மாதிரி நீங்க ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ண முடியாது. அதை யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கேம்க்குள்ளேயே ஒரு சில திங்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணா மட்டும் தான் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பவர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? என்னென்ன பவர்ஸ் எப்படி அதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணி கேம்க்குள்ள யூஸ் பண்றது அப்படின்றத பத்தியும் பார்த்துட்டு நம்ம கேம்க்குள்ள அடுத்தடுத்து வரப்போற ஈவென்ட்ஸ் அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தியும் சடன் ஸ்வீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல வச்சுக்கோங்க மக்களே. அப்போதான் அந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையுமே நீங்க டெய்லி மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, ஓகே மக்களே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய ஈவோ வாலட் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சுங்க. நமக்கு இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால 2 கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கன் புதுசாக ஆட் பண்ணுவானுங்க. அந்த வகையில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஒரு ஈவோ P90, ஈவோ ஸ்கேரு, ஈவோ M1014, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவோ தாம்சன் நம்ம நேற்றுக்கே பார்த்துட்டு அதை இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மக்களே. இந்த 4 கன் ஸ்கின் தான் நமக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய புது ஈவோ வாலட் ஈவெண்ட்டில் வந்து இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த புது ஈவோ வாலட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 மந்த் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்று வரும் இல்லையா, அதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த டிராகோ ஏகேவாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த கோப்ரா MP40 ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அடுத்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே இப்போ வந்து ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி பார்க்க போகிறோம் மக்களே. நருட்டோ சாப்டர் 2 பேஸ் பண்ணி நிறைய ஸ்கில்ஸ் வந்து நம்ம கேம்குள்ளே வரப்போகுது. நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா, உள்ளே வந்து ஆட் பண்ணியிருப்பானுங்க. இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வந்து அவைலபிளாக இருக்கும் மக்களே. யார் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். பட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணுறது மீன்ஸ் நீங்கள் மிஷின்லாம் வந்து கிடையாது. சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி மேப்பில் அங்கங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்குள்ளே போய் நின்னீங்க அப்படின்னா அந்த ஏர் ட்ராப் ஒன்று ஃபுல் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகும். ஃபுல் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. நல்லா ஒத்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவர். இந்த பவர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிற எனிமீஸை வந்து நம்ம கிட்ட வந்து இழுக்கும் போல. அது இங்கே பாருங்கள், ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. அந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்க எனிமீஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அப்படியே அது இழுக்குது. இது வந்து நார்மலாக பார்க்குறப்ப உங்களுக்கு இப்படி இருக்கும். பட் உங்களுக்கு பக்கத்தில் வந்து எனிமீஸ் எல்லாம் அடிச்சிட்டிங்க, அவன் வந்து க்ளோவால்லாம் போட்டிருக்கான் அப்படின்னா அந்த டைமில் அதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வேறு லெவல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். அதே மாதிரியே மேப்பில் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து சேம் அதே மாதிரியே ஏர் ட்ராப் மாதிரியே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதோ இங்கே இப்போ கிடைச்சிச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ இந்த பவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிமிட்ரிக்கு வர மாதிரி சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துடுது. அதுக்குள்ளே இருக்கப்போ நம்மளை எனிமி அடித்தான் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரிவைவ் ஆகி எந்திரிச்சு திருப்பி அவனே அடிக்கலாம் போல. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குது. ஸோ நீங்கள் லாஸ்ட் ஜோனு ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு லாஸ்ட் ஜோனில் ஒரு 50 பேருக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு 10 பேர் இருக்கானுங்க அப்படின்னா அந்த டைமில் அதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டீம்மேட்டுக்கும் சேம் அதே மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்து ரிவைவ் ஆகிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இன்னொரு ஸ்கில் இருக்குது. வழக்கம் போல் இதையும் வந்து அன்லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு புது பவர் கொடுத்துருக்கானுங்க. இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்டாச்சியை பேஸ் பண்ணி நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஷேடோ மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருது. எனிமி அந்த இடத்துல இருக்கிறப்போ எனிமியோட வியூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எனிமீஸாக இருக்கட்டும், குளோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாகவே டிஸ்ட்ராய் ஆகிடுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் வேறு லெவல் பவரே வந்து கொடுத்துருக்கானுங்கப்பா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் வந்து பார்ப்போம் வாங்க. ஸோ ஆக்சுவலாக எல்லா பவரையுமே நீங்கள் இந்த மாதிரி தான் அந்த ஏர் ட்ராப் மாதிரி கிட்ட போய் நின்று அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அன்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே இந்த இடத்துல மாதிரி வந்து வருது. இங்கே பாருங்கள், எனிமிவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் குட்டி குட்டியாக அந்த பேப்பராக மாறி போகுது பார்த்தீங்களா. அது எல்லாமே குட்டி குட்டி பாமாக மாறி போய் எனிமி கிட்ட வந்து வெடிக்கும். ஸோ அது வெடிக்கிறப்போ எனிமிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி அவன் வந்து செத்து போயிடுவான். ஓகேவா? இது வந்து சிங்கிள் பர்சன் இருந்தாலும் சரி, 4 பேர் இந்த ஸ்குவாடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டேஞ்சரான ஒரு பவர் மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் விட மெயின் பவரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே. இங்கே பாருங்க, இதை அன்லாக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பறவை சிம்பிள் போட்டுனா ஒரு பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. இதை யூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து பறவையாக மாறி போயிட்டு பக்கத்தில் இருக்க எனிமி கிட்ட போய் வெடிக்க வைக்க முடியும் அந்த பவரை. பறவையை அது வெடிக்கிறப்போ எனிமிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி செத்து போயிடுறான். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது கான்செப்டில் வேறு லெவல் பவராக வந்து கேமுக்குள்ளே கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா பவர்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 பேஸ் பண்ணி கேமுக்குள்ளே வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த பவர் அன்லாக் பண்ணுறது நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, மேப்பில் அங்கங்கே இருக்கும். அதை போயிட்டு நம்ம ஏர் ட்ராப் மாதிரி ஃபில் பண்ணுறது மூலயமா நமக்கு அந்த பவர் வந்து அன்லாக் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வாட்டி ஒரு பவர் அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அடுத்தடுத்த பவரை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த பவர்
பவர்ஸில் இருந்து உங்களுக்கு எந்த பவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐஸ் கார்த்திக் என் கூட ஷேர் பண்ணுங்க. இதை தவிர்த்து லீஃப் வில்லேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் மக்களே திருப்பியும் நம்ம கேமுக்குள்ள வந்து லீஃப் வில்லேஜ் கொண்டு வந்திருக்கானுங்க. பட் இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் இந்த ரிம்லாம் வில்லேஜை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி அந்த இடத்துல தான் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்ததை விட செகண்ட் சாப்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீஃப் வில்லேஜ் வந்து பிரேக் ஆகிருக்கு. யாரோ வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கானுங்க அதை. ஸோ அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஒரு நொறுக்கின தோற்றத்தில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து காட்சியளிக்கிற மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது. மேலே ஏதோ பால் மாதிரி இருக்குது. கீழே இருந்து ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்குது. சம்திங் இந்த குட்டி குட்டியாக மண் துகள்லாம் வந்து மேலே போயிட்டு இருக்கு. எனிவேஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் வில்லேஜ் வந்து இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளட் மூன் ஏரியா மேப்பில் அங்கங்கே இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து வரும். ஸோ பார்க்கும்போது ரெட்டிஷாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் வந்து அது வந்து இருக்கும். அந்த ஜோனுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது ஒன்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜோனோட சென்டரில் வந்து ஒரு டிராப் மாதிரி விடுறானுங்க. அந்த ஏர் டிராப் மாதிரி தான், ஓகேவா? அந்த டிராப்குள்ளே நிறைய முக்கியமான லூட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஃப்ளைட்டுக்கு பதிலாக இது வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறானுங்க. எப்படி நமக்கு அந்த 8th anniversary ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஃப்ளைட்டுக்கு பதிலாக ட்ரெயின் வந்துச்சு, அது மாதிரி ட்ரெயினுக்கு பதிலாக இப்போ நருட்டோ சாப்டர் 2 பேஸ் பண்ணி இது வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்து அதெல்லாம் கிடையாது, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்கைவிங் ஸ்கின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து கொஞ்சம் டவுட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஃப்ளைட்டுக்கு பதிலாக இது வரப்போகுதா இல்லை ஆக்சுவலாக இது வந்து ஸ்கைவிங் ஸ்கின்னா அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். பட் as per லீக்ஸ் படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கைவிங் ஸ்கின்னு தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. வில் see எப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்டருக்குள்ளே போயிடுவோம் மக்களே. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் அந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் பற்றின எல்லாத்தையுமே நீங்கள் கேமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்க முடியும். ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே இந்த ஓபி அப்டேட்டை பேஸ் பண்ணி பண்ணுவானுங்க இல்லையா? இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வழக்கம் போது இருக்குது ஆஸ் யூஷுவல். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட் கன்ஃபார்ம். அதை நம்ம நேற்றுக்கே பார்த்துட்டோம். பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்கும். இன்னும் மீதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோர் இருக்குது. இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்டிமா ஸ்டோரில் பண்ணுவானுங்களா அது இருக்குதானே தெரியல, அதை கண்டுக்கவே மாட்டுறானுங்க. ஸோ அதனால் பட்டி மார்ட்டில் பண்ணுவானுங்களா நார்மல் ஸ்டோரில் கண்டிப்பாக பண்ணுவானுங்க. அதனால் அதுவும் ஒரு ஆப்ஷனில் இருக்குது. இது கூடவே FF டோக்கன் ஸ்டோரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருக்குது. அப்படின்றதுனால இது 3ல் என்ன 2 ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது ஸ்டில் இது வரைக்குமே வந்து கன்ஃபியூஸ்டாக வந்து போயிட்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சர்வர்லையும் ஒவ்வொரு வாட்டி ஸ்ப்ளிட் பண்ணி மாற்றி பண்ணுவானுங்க. ஓகேவா, அதில் இந்த வாட்டி நமக்கு என்ன ஸ்ப்ளிட்டில் எந்த மெட்டீரியலில் வரப்போகுதுன்றதே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த 3 ஸ்டோர்ஸோட பாசிபிள் ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா FF டோக்கன் ஸ்டோர். FF டோக்கன் ஸ்டோரில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஃபீமேல் பண்டில், இது வந்து ஆஸ் பர் லீக்ஸ் படி கிடைச்சிருக்குது மக்களே. ஓ அப்படியா, இந்த பண்டில் அப்படின்ற அளவுக்குலாம் பெரிய பண்டில் எதுவும் கிடையாது. இப்போதைக்கு இந்த ஒரு பண்டில் மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லீக் மூலியமாக கிடைச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டி மார்ட் ஸ்டோர். ஃப்ரீ ஃபயரில் எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் ஒரு சிலது தான் இருக்கும். அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதையே வந்து ஆட் பண்ணிக்கலாம் போல். இதை கண்டுக்கவே மாட்டுறானுங்க மக்களே வர. ஸோ இதில் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி திங்ஸ்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே இப்போ பார்க்குறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசிபிள் ஐட்டம்ஸ் தான். ஓகேவா, கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா இந்த வாட்டி என்ன ஸ்டோர் வந்து மாற்ற போகிறாங்கன்றது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அதனால் இன்கேஸ் இதெல்லாம் பண்ணானுங்க அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் அடகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகே, இப்போ இருங்க நெக்ஸ்ட் ஒரு பண்டில் காட்டுறேன் பாருங்களேன். வேறு லெவல் பண்டில். அந்த மாதிரி ஒரு பண்டில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இங்கே பாருங்க, சரியான ஒரு பண்டில். இதெல்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த ஹேர் ஸ்டைலுக்காகவே இந்த பண்டில் வாங்கலாம் போல், அப்படி இருக்குதுங்க. ஸோ எனிவேஸ் பட்டி மார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசிபிள் ஐட்டம்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டோர் அப்டேட்டு. ஸோ நார்மல் ஸ்டோரில் நமக்கு எப்பயுமே ஃபியூச்சர் டிபெண்ட் பண்ணி தான் வைப்பானுங்க அப்படின்றதுனால நமக்கு அடுத்து இந்த ஹலோவின் ஈவெண்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்குது மக்களே. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி நிறைய பண்டில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தவிர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ சாப்டர் 2 வரப்போகுது அப்படின்றதுனால சாப்டர் 1 பேஸ் பண்ணி வந்த ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா அந்த எமோட்லாம் கூட இதில் வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. சாப்டர் 1 பேஸ் பண்ணி வந்த ஒரு பண்டில் நினைக்கிறேன், 1 2 ஏற்கனவே நமக்கு வந்து ஸ்டோரில் ஆட் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் நருட்டோவை பேஸ் பண்ணி வந்த அந்த முக்கியமாக எமோட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லை, இதெல்லாம் ஹலோவின் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய க்ளோவல் ஸ்கின்ஸ் தான் இது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த எமோட்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி திங்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு வந்து ஸ்டோரில் ஆட் பண்ணுவாங்க அப்படின்றதுனால
இதெல்லாம் வந்து பாசிபிள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆஸ் பர் லீக்ஸ் படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிருக்குது. போன அப்டேட் அப்போது நமக்கு அந்த அப்டேட் வரதுக்கு முதல் நாள் நைட்டு தான் அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த வாட்டியும் அந்த மாதிரி தான் போகும் போல். பார்ப்போம். இன்றைக்கி நைட் நான் அந்த வீடியோ மேக் பண்ணுற வரைக்கும் இதுதான் லீக்ஸு. இதுக்கு அடுத்து ஏதாவது நாளைக்கோ இல்லை நாளைக்கு காலை ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அங்கே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எனிவேஸ் மக்களே, இதெல்லாம் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் கமெண்ட்ஸ் இன்றைக்கி படிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருந்தோம். நம்மளோட இன்ட்ரோ திருப்பி ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வந்து இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதுனால அந்த இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்காக தான் வந்து நான் இன்றைக்கி கேப் விட்றேன். ஸோ ஏன்னா இந்த இன்ட்ரோ நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே? ஏன்னா வீடியோ இன்ட்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு போகும். அதனால தான் வந்து நான் அதை கட் பண்ணி வச்சுருந்தேன் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ரீசெண்ட் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஏன் ப்ரோ போடவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால் இன்றைக்கி கேப் விட்றேன். இன்றைக்கி லீவ் விட்றேன் கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு. ஸோ எனிவேஸ் மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மெயினாக அந்த வீடியோவை உங்கள் எல்லா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த அந்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் அப்புறம் அந்த நருட்டோ சாப்டர் 2 பேஸ் பண்ணி வரக்கூடிய பவர்ஸ் பற்றிலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு அவங்க வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை. டேக் கேர். Have a nice day.